அடுத்து நாங்க பார்க்குறது வந்து தீந்தைகளும் நிறப்பொருட்களும். மரம் மற்றும் உலோக தளபாடங்களின் மேற்பரப்பு, வீட்டின் சுவர் ஆகியவற்றை பாதுகாப்பதற்கும் அழகுபடுத்துவதற்கும் பூசப்படும் பல்வேறு தீந்தைகள், நிறப்பொருட்களும் இரசாயன பதார்த்தங்கள் ஆகும். ஸோ நாங்கள் பெயிண்ட் என்று சொல்லுவோம். இந்த பெயிண்ட்களை நாங்கள் உண்மையாக பயன்படுத்துகிறோன்னு சொன்னால் எங்களோட மரங்களுக்கு இல்லாட்டி தளபாடங்களுக்கு இல்லாட்டி உலோக தளபாடங்கள் இல்லாட்டி சுவர்களுக்கு நாங்கள் பெயிண்ட் அடிப்போம். அது ஏன்னு சொன்னால் அந்த பெயிண்ட் எல்லாம் நாங்கள் முக்கியமாக உண்மைக்குமே அது வந்து ஒரு இரசாயன பதார்த்தங்கள் தான். இவை பெரும்பாலும் தூய பதார்த்தங்களாக அன்றி பல பதார்த்தங்களின் கலவைகளாக தயாரிக்கப்படுது. இது வந்து ஒரு தூய பதார்த்தம் இல்லை, பல வகையான இரசாயன பொருட்களை சேர்த்து தான் நாங்கள் இந்த பெயிண்ட்ங்கிற விஷயத்தை நாங்கள் உருவாக்குறோம். ரைட். அவை மின்படலத்தை உண்டாக்கும் பொருள். ரைட். ஒன்று அதில் இருக்கிறது என்னென்னா மின்படலத்தை உண்டாக்குற ஒரு பொருள் இருக்கு, நிறத்தை தர ஒரு பொருளுக்கு. அப்பொருட்களை கரைக்க பயன்படுத்தும் ஆவி பரப்புள்ள திரவம். அடுத்தது அதை கரைக்கிறதுக்கு இப்போ இதில் மின் பதார்த்தம் இருக்கி, நிறத்தை தரத்துக்குரிய நிறப்பொருள் இருக்கி, அதோடையே இதை கரைக்கிறதுக்கு இவற்றையெல்லாம் கரைக்கிறதுக்கு ஆவி பரப்புள்ள ஒரு திரவம் ஆகியவை தீந்தை கலவையில் அடங்கியிருக்கும் பிரதான கூறுகளாகும். ஸோ உங்களுக்கு தீந்தை கலவையில் கலந்திருக்கும் பிரதான 3 கூறுகள் எவை என்றால், ஒன்று மின்படலத்தை உருவாக்குற பொருளும் நிறப்பொருளும், அடுத்தது திரவத்தை கரைக்கிறதுக்கு பயன்படுற ஆவி பரப்புள்ள திரவம். ரைட். இவ்வளவுதான் இருக்குது. ரைட். நிறப்பொருட்களாக பல்வேறு உலோக உப்புக்களும் உலோக தூள்களும் பெரும்பாலும் பயன்படுத்தும். இது உங்களுக்கு தேவை. ஸோ நிறப்பொருள்களாக பயன்படுத்தப்படும் பொருட்கள் யாவை என்று தான் உங்களுக்கு தெரியும். உலோக உப்புக்கள் தான் பயன்படுது. அடுத்தது உலோக தூள்கள். இது ரெண்டும் தான் பயன்படுத்தி நிறப்பொருட்கள் உருவாக்குறாங்க. தீந்தையை பூசிய பின்னர் பூசிய மேற்பரப்பின் மீது அது தனி மின்படலமாக இருப்பதை நீங்கள் அவதானிக்கலாம். ஸோ இப்போ நாங்கள் என்ன பூச்சியை பூசினது போகிறோம், நீங்கள் பெயிண்ட் அடிக்க பார்த்துப்பீங்க, அது ஒரு மின்படலமாகத்தான் இருக்கும். ரைட். தீந்தையை பூசிய பின்னர் அதனை தயாரிக்க பயன்படுத்திய ஆவி பரப்புள்ள பொருள் ஆவியாகி வெளியேறும். ஸோ இங்கே அடுத்தது என்ன பிரச்சனை? இப்போ நிறப்பொருளை பயன்பாடு என்ன, நிறத்தை கொடுக்குறது. அடுத்தது வந்து மின்படல திரவல்னு ஒரு மெல்லிய படலத்தை தாரா பொருள் அது. அடுத்தது ஆவி பரப்புள்ள பொருள் என்ன செய்யுதுன்னு சொன்னால், நாங்கள் இப்போ பெயிண்ட் அடித்ததுக்கு போகிறோம், அது ஆவி பரப்புள்ள அந்த பொருள் அந்த ஆவியானது பொருள் இது வந்து பெயிண்ட் ட்ரை ஆகிறது தான் நாங்கள் இன்னைக்கு அந்த ஆவி பரப்புள்ள பொருளை வச்சிருக்கிறாங்க. அப்போது தீந்தையில் அடங்கியுள்ள ஏனைய பொருட்கள் படலமாக அமையும். ஸோ இந்த ஆவியாகக்கூடிய பொருள் வந்து ஆவியானதுக்கு பிறகுதான் அது அந்த பெயிண்ட், அதாவது எங்களோட தீந்தையில் எரிக்கிற மற்ற பொருட்கள் எல்லாம் படலமாக எங்களுக்கு தெரியுது. தீந்தையை தயாரிக்க பயன்படுத்தப்படும் ஆவி பரப்புள்ள கரைப்பான் போன்ற அவற்றின் கட்டியாக்க இயல்பை குறைக்க பயன்படுத்தும் மெலிதாக்கி, தரப்பந்தைலம் போன்ற பொருட்களும் சூழலுக்கு உகந்தவை அல்ல. ஸோ இன்னைக்கு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், நாங்கள் அதை நாங்கள் பூசுகிற பெயிண்ட்டை வந்து ஒரு படலமாக்குறதுக்கு தான் நாங்கள் இந்த ஆவி பரப்புள்ள கரைப்பான்கள் பயன்படுத்தோம். அது மட்டும் இல்லை, அவற்றை கட்டியாக்குறது, அதாவது அந்த எங்களோட பெயிண்ட்டை வந்து கட்டியாகாமல் நீண்ட காலம் வச்சு கொள்றதுக்கு பயன்படுத்தப்படுற மெலிதாக்கி என்று சொல்லுவோம். அடுத்தது தைலம் என்று சொல்லுவோம். இந்த ரெண்டுமே உண்மைக்குமே அது இது மூணும் ஆவி பரப்புள்ள கரைப்பான், அடுத்தது இந்த கட்டியாக இயல்பிலிருந்து குறைக்கிறதுக்கு பயன்படுத்துகிற பொருட்கள் அது மெலிதாக்கியும் தரப்பந்தைலம். இது மூன்றும் வந்து உண்மைக்குமே சூழலுக்கு நல்லதான ஒன்று இல்லை. அவற்றை கூடுதலாக சுவாசிப்பதன் மூலம் தீங்கு விளைவிக்கும். அது வந்து எங்களோட சுவாச தொகுதிகளுக்கு சரியில்லை. ஸோ அதை சுவாசிக்கிறதுக்கு குறைந்த அளவு நாங்கள் அதுக்கு எக்ஸ்போஸ் ஆகிற அளவுக்கு நல்ல இல்லைண்டா எங்களுக்கு வந்து சுவாச நோய்கள் வரத்துக்குரிய சான்ஸ் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா இப்போ நாங்கள் உண்மைக்குமே இது பெயிண்ட் அடிக்கிறவங்களுக்கு அந்த சூழல், அதாவது நுரையீரல் சம்பந்தமான நோய் வரத்துக்குரிய
இதுகள் கூட நீங்க நல்லா புதுசா பெயிண்ட் அடிக்கக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு சுவாசத்துக்கு எது கொஞ்சம் கஷ்டமாகும். நீங்க அதை ஃபீல் பண்ணிப்பீங்களான்னு பாருங்க. அது ஏனென்னா எங்களுக்கு அந்த புதுசான ஒரு விஷயம். அதுக்கு இப்போ ஒரு வீட்ல நாங்க பெயிண்ட் அடிக்கணும் அந்த அங்கனைக்கு அந்த கரைப்பான் மட்டும் மட்டுமில்ல அந்த கட்டியாகாம தடுக்கிற அந்த பதார்த்தங்கள்ல கான்சன்ட்ரேஷன் அந்த வீட்டுக்குள்ள மிச்சம் கூடியாയിരിக்கும். வழியில எல்லாம் பறந்து காணப்படும். ஸோ அங்கனைக்கு எங்களுக்கு சுவாசிக்க சில நேரம் கஷ்டமா இருக்கும். அது மட்டும் இல்ல அவங்க சொல்லாங்க சில நிறப்பொருட்களும் எங்களுக்கு இப்போ நாங்கள் நிறங்கள் டிஃப்ரெண்ட் கலர்களில் நாங்கள் பெயிண்ட் அடிப்போம். அதில் யூஸ் பண்ண நிறப்பொருள் சில நேரம் நச்சுத்தன்மையானதுன்னு சொன்னாங்க. ரைட். ஸோ நாங்கள் பெரும்பாலும் இந்த இதுகளை சுவாசிக்கிறதுலேருந்து தவிர்த்து கொள்ள அளவுக்கு எங்களை சுவாசத்தோடையும் நாங்கள் பாதுகாத்து கொள்ளலாம். அடுத்தது உணவுகளுடன் சேர்க்கப்படும் பதார்த்தங்கள். ஸோ ஃபுட் அடிட்டிவ்னு சொல்லுவோம். இது வந்து ஒன்று சுவைக்கு மணத்துக்கு அடுத்த நீண்ட காலம் அதை பழுதடையாமல் பாதுகாக்கிறதுக்கு தான் இவைகளை நாங்கள் சேர்ப்போம். உணவுகளின் சுவை இயல்பு மனம் ஆகியவற்றை மேம்படுத்துவதற்கும் உணவுகளை பல்வேறு விதமாக தயாரித்து போனவும் பல்வேறு பதார்த்தங்கள் உணவுடன் சேர்க்கப்படும். ஸோ என்ன சொல்லாங்கன்னு சொன்னால் உணவுல வந்து சில பதார்த்தங்கள் சேர்க்குறாங்க. ஏன்னா உணவோட சுவையையும் அதோட இயல்பையும் அதோட மனத்தையும் மாறாம தயாரிக்கிறதுக்கு. அது மட்டுமில்ல பல உணவுகள் வந்து வித்தியாசமான உணவு வகைகளையும் பல்வேறு பதார்த்தங்களையும் தயாரிக்கிறதுக்கு நாங்கள் உணவை பயன்படுத்துவோம். அப்போ அந்த டைம்ல உணவில் சேர்க்கப்படும் பதார்த்தங்கள் உணவு சேர்க்கைன்னு சொல்லும் அவற்றின் மூலம் நிறைவேற்றப்படும் தொழிலுக்கேற்ப வகைப்படுத்தப்படும். ஸோ அங்கனைக்கு இந்த ஃபுட் அடிட்டிவ்னு சொல்லும் உணவோட சேர்க்கப்படுற அந்த பதார்த்தத்தை சேர்த்து நாங்கள் தயாரிக்கிற உணவோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அதை பயன்படுத்தலாம். ஸோ நாங்கள் பயன்படுத்துகிற உணவுக்கு ஏற்ற மாதிரி அந்த பதார்த்தங்கள் மாறுபடும்னு சொல்லாங்க. போசணை பதார்த்தங்கள் என்னன்னு சொன்னால் அதில் சேர்க்குற உணவோட சேர்ப்போம். உணவுகளின் போசணை பெருமானத்தை மேம்படுத்துவதற்கு உணவுடன் பல்வேறு போசணை பதார்த்தங்கள் சேர்க்கப்படும். இப்போ நாங்கள் சொன்ன தனி உணவோட சேர்க்கிற பதார்த்தம் அதில் இயல்பு சுவை மனம் மாறாமல் இருக்கணுமா இருந்தால் முதலாவது பார்க்குறது வந்து போசணை பதார்த்தங்கள் எங்களோட உணவோட சேர்ப்போம். அது ஏன்னு சொன்னால் நம்மளோட உணவுல இருக்கிற போசணை பெருமானத்தை கூட்டுறது தான் நாங்கள் மேலும் போசணை பதார்த்தங்களை சேர்த்து ஏற்கனவே அந்த உணவுல இருக்கிற போசணை பெருமானத்தோட இன்னும் போசணை பதார்த்தங்களை சேர்த்து பெருமானத்தை கூட்டுறோம் இன்னைக்கு. ரைட். இப்போ விட்டமின் வகைகள் கனியுப்புக்கள் ஆகியவற்றை இதற்கு உதாரணமாக குறிப்பிடலாம். அயோடின் உள்ள உப்பை உணவுடன் சேர்ப்பதற்கு காரணம் அயோடின் உடலுக்கு தேவையான நுண் போசணை பதார்த்தமாக இருக்கின்றமை ஆகும். அதுக்கு இப்போ போசணை பதார்த்தம் சேர்க்கிறோம்ங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க. அயோடின் கலந்த உப்பு. இந்த அயோடின் கலந்த உப்பை நாங்கள் உணவுல சேர்க்கக்குள்ள என்ன நடக்கும்னா அது ஒரு உண்மைக்குமே நுண் போசணை மூலக்கூறு. அது வந்து எங்களோட தைராய்டு என்ற ஒரு சுரப்பி உண்டிக்கு அந்த சுரப்பி ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு அதில் இருந்து ஹார்மோன்கள் உருவாது. அந்த ஹார்மோன்கள் உற்பத்திக்கெல்லாம் இந்த அயோடின் தேவைப்படுது. ஸோ அதனால் நாங்கள் அந்த அயோடின் எப்படி நாங்கள் எடுக்கணும் போதுமான அளவுக்கு. அதனால் நாங்கள் அயோடின் கலந்த உப்பு எடுக்கணும். அது கூட போக்கொள்ளையுமா இந்த அயோடின் கலந்த உப்பு நாங்கள் கூடுதலாக யூஸ் பண்ணினோம்ன்றாலும் எங்களுக்கு பிரச்சனை, குறைஞ்சாலும் எங்களுக்கு பிரச்சனை. ஸோ போதுமான அளவுக்கு நாங்கள் எடுக்கணும் அதை. ரைட். எங்களோட உடம்புக்கு தேவை எவ்வளவோ அந்த அளவுக்கு தான் எடுக்கணும். கூட போக்குள்ள வந்து என்ன நடக்குமாக இருந்தால் அதோட ஆக்டிவிட்டிஸ் கூடி அயோடின்ற அது வந்து வேறு பிரச்சனைகள் உருவாக்கலாம். குறைய போக்குள்ள என்ன நடக்கும்னா எங்களோட தைராய்டு சுரப்பியில் வந்து அதில் தொழிற்பாடு வந்து பாதிக்கப்படும். சில நேரம் கூட போக்குள்ள தைராய்டு சுரப்பியோட ஆக்டிவிட்டிஸ் வந்து கூடும். ரைட். கூடினா அது வேறு பிரச்சனை கேன்சரும் சில நேரம் வரையிடும். ஸோ உப்பு இருக்கின்றதுக்காக நாங்கள் அதிக அளவு யூஸ் பண்ணுறல போதுமான அளவுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா. அடுத்தது இப்பைகள் இந்த உப்பு அயோடின் கலந்த உப்பு தயாரிக்கிற கம்பெனிகள் வந்து அயோடின் 1 கிலோ உப்புக்கு எவ்வளோ அயோடின் சேர்க்கணும்னு சொல்லி ஒரு அளவு உண்டு. ஆனால் இப்போ பெரும்பாலும் அந்த அளவுகளில் ஒரு அளந்து செட்டியான அளவுகளில் போகிறல ஒரு ரஃப்பான எஸ்டிமேஷன் ஒரு அளவுக்கு பார்த்து தான் போகிறாங்க. அதெல்லாம் கூடையிலும் குறையிலும். ஸோ
உப்பு எடுக்கக்குள்ள கவனமாக யூஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா. அடுத்தது சுவையூட்டிகள். உணவின் சுவையை கூட்டுவதற்கு பயன்படுத்தும் பதார்த்தங்கள் சுவையூட்டிகள் எனப்படும். ஸோ உணவோட டேஸ்ட்டை கூட்டுறதுக்கு நாங்கள் சில நேரம் பயன்படுத்துவோம். அதுகள் சுவையூட்டிகள் என்று சொல்கிறாங்க. உணவு, வாசனை, சிறப்பு ஆகியன இயற்கை சுவையூட்டி. உப்பு வாசனை, சிறப்பு. இப்போ உப்பு போடாத ஒரு உணவும் உப்பு போட்ட உணவுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். உப்பு போட்டோடனே உண்மைக்குமே ஒரு டேஸ்ட் வரும். அடுத்தது வாசனை சிறக்குகள் என்றால் உதாரணத்துக்கு ஏலக்காய், கருவேப்பட்டை எல்லாம் நாங்கள் போடக்குள்ள அங்கேனைக்கும் ஒரு சுவை வருது இல்லையா? ஸோ அதெல்லாம் இயற்கையான சுவையூட்டிகள். மோனோசோடியம் குளுட்டோமேட் செயற்கை சுவையூட்டியாகும். இதுதாங்க அஜினமோட்டோன்னு சொல்லுவோம். ஸோ அதுகளையும் போடக்குள்ள எங்களுக்கு அது செயற்கை உணவு சுவையூட்டி. அதையும் போடக்குள்ள எங்களுக்கு ஒரு சுவை வருது. ரைட். நட்காப்பு பதார்த்தங்கள் அது ப்ரிசர்வேட்டிவ்னு சொல்லுவோம். உணவுகளை பழுதடையாமல் பல நாட்களுக்கு பாதுகாப்பதற்கு சேர்க்கப்படும் இரசாயன பதார்த்தங்கள் நட்பாதுகாப்பு பதார்த்தங்கள் எனப்படும். ஸோ இன்னைக்கு இந்த நட்பாதுகாப்பு என்ன சொல்ல முடிச்சுன்னா போஷணை பதார்த்தமாக யூஸ் பண்ணுறோம். அப்படி இல்லையா சுவையூட்டியாக யூஸ் பண்ணலாம். அடுத்தது நட்பதார்த்தங்களாக யூஸ் பண்ணலாம். இன்னைக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் உணவு பழுதடையாமல் போகிற இரசாயன பதார்த்தங்களை நட்பதார்த்தங்கள்னு சொல்லுவோம். உப்பானது ஆதி காலத்திலிருந்தே மனிதனால் பயன்படுத்தப்பட்டு வரும் நட்காப்பு பதார்த்தமாகும். ஸோ உங்களுக்கு ஒரு கேள்வி கேளும் நட்காப்பு பதார்த்தமாகவும் சுவையூட்டியாகவும் போஷணை பதார்த்தமாக பயன்படுத்தப்படும் ஒரு பொருள் என்னன்னு கேட்டால் அது மூணுக்கும் பயன்படுத்துகிறாங்க. வினாகிரி, காய்ச்சிய சீனி கரைசல் ஆகிய நட்காப்பு பதார்த்தங்களில் பயன்படுத்தப்படுகின்றன. ஸோ சீனி கரைசலும் நாங்கள் ஆதி காலத்திலிருந்தே பயன்படுத்துகிறோம். அந்த சீனி கரைசலுக்குள்ளே நாங்கள் பதார்த்தங்களை நீண்ட காலம் சேகரிக்கக்கூடிய பதார்த்தங்களை அதுக்குள்ளே போட்டு வைப்போமா இருந்தால் கூடிய காலங்கள் அதை நுண்ணங்கிகளில் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும். ரைட். இதை தவிர வேறு இரசாயன பதார்த்தங்களில் இத்தேவைகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. ஸோ உப்பு, வினாகிரி, சீனி தவிர வேறு இரசாயன பதார்த்தங்களும் நட்காப்பு பதார்த்தமாக அன்றாட வாழ்வில் நாங்கள் பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கிறோம். அடுத்தது நிறமூட்டிகள். இனிப்பு வகைகள், மெயினாக இனிப்பு வகைகள். ரைட். இனிப்பானங்கள் ஆகியவற்றுக்கு நிறமூட்டுவதற்கு நிறமூட்டி பதார்த்தங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. ஸோ மெயினாக இந்த நிறமூட்டி பதார்த்தங்கள் எங்கண்டா இனிப்பு வகையெல்லாம் பெரும்பாலும் இனிப்பு வகை, அது தின்பண்டமாக இருக்கட்டும், குடிபானமாக இருக்கட்டும், அங்கேனைக்கு நாங்கள் பயன்படுத்துவோம் நிறமூட்டிகளை. மஞ்சள் போன்ற இயற்கை நிறமூட்டிகள் வேறு செயற்கை நிறமூட்டிகளும் சந்தையில் உள்ளன. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ டொஃபி வகைகளை பார்த்தீங்கன்னா கொக்கோ கோலா, சோடா வகைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கலரில் இருக்கு. ஸோ நார்மலாக மஞ்சள் இயற்கையாக கிடைக்கிற ஒரு நிறமூட்டி. அது தவிர வேறு வேறு கலர்கள் எல்லாம் இப்போ இனிப்பு பானங்களும் இனிப்பு வகைகளும் வந்திருக்கு. ஸோ அங்கேனைக்கு மஞ்சள் மட்டும்தான் இயற்கையாக இருக்கிற நிறமூட்டி, மற்றதுகள் எல்லாம் செயற்கையாக செய்கிறாங்க. ரைட். பொங்கச் செய்யும் பதார்த்தங்கள். பான், கேக், பிஸ்கோத்து போன்றவற்றை மென்மையாக்குவதற்கும் இலேசாக தயாரிப்பதற்கும் பொங்கச் செய்யும் பதார்த்தங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இதற்கு அப்பச்சோடா தூளை உதாரணமாக கூறலாம். அப்பச்சோடா போக்குகளை என்ன செய்யும்னா பொங்கும். அங்கே என்ன நடக்கும்னா அப்பச்சோடா அது பிரிகை அடைந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியாகும். அதனால தான் நீங்கள் பான்களை வெட்டும்போது பார்த்தீங்கன்னா நடுவில் சின்ன சின்ன ஓட்டமாக இருக்கும். அது என்னென்னு சொன்னால் அதில் கார்பன் டை ஆக்சைடு அடித்து பட்டினத்தால் அந்த சின்ன சின்ன ஓட்டைகள் மாதிரி வந்திருக்குது. ரைட். அதுக்கு நாங்கள் அப்பச்சோடா பயன்படுத்தோம். ரைட். அப்பச்சோடாவிலிருந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியாகும் வெப்பப்படுத்தும் போது. அடுத்தது இனிப்பு சுவையூட்டிகள். இனிப்பு சுவையூட்டிகளை பயன்படுத்தி உணவுக்கு இனிப்பு சுவையூட்டப்படும். சீனி, சர்க்கரை ஆகியவற்றை உதாரணமாக கூறலாம். ஸோ சில உணவுப் பொருட்களுக்கு நாங்கள் சீனி இனிப்பு சேர்ப்போம். அதுக்கு மெயினாக யூஸ் பண்ணுறது சீனி யூஸ் பண்ணும். அடுத்தது சர்க்கரைன்னு யூஸ் பண்ணும். உணவுகளுடன் சேர்க்கப்படும் பதார்த்தங்கள் தொடர்பாக விசேட கவனத்தை செலுத்துதல் வேணும். ரைட். நாங்கள் என்ன தான்
அது போசணி பதார்த்தமாயிக்கட்டும், நட்காப்பு பதார்த்தமாயிக்கட்டும், சுவையூட்டியாக இருக்கட்டும், நிறமூட்டிகளாக இருக்கட்டும், ஆனா நாங்க சேர்க்கிற பதார்த்தங்கள் பத்தி நாங்க விசேட கவனம் செலுத்த வேணும். ஏனென்றால் அவற்றில் பல செயற்கை பதார்த்தங்களாக இருக்கும் அதேவேளை பெரும்பாலும் இயற்கையாக பயன்படுத்துறது இயற்கை சுவையூட்டிகளோ, தற்காப்பு பதார்த்தங்களோ, நிறமூட்டிகளோ அது இயற்கையா பயன்படுத்துறது செயற்கையான பொருட்கள் தான் அதிக அளவாக பயன்படுத்துறாங்க இந்த தேவைகளுக்காக. இதே என்ன செய்யுதுன்னு சொன்னா, எங்களுக்கு விரும்பத்தகாத பக்க விளைவுகளை ஏற்படுத்துது. சில நேரம் அலர்ஜி வரும். நிறமூட்டிகள் சில அலர்ஜிகள் தரும். பல்வேறு நிறமூட்டிய உணவுகள், பானங்கள், இறைச்சி, மீன் ஆகியவற்றை பயன்படுத்தி தயாரித்த உணவுப் பொருட்களில் மேற்குறித்த செயற்கை பதார்த்தங்கள் அதிக அளவில் காணப்படுகின்றன. இத்தகைய உணவுகளை அதிக அளவில் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும். நாங்க வாட்டர்மெலன் சொல்லுவோம். அந்த வாட்டர்மெலன் உள்ளுக்கு நீங்க வெட்டினீங்கன்னா வெளியில பச்சை கலர்ல இருக்கும். உள்ளுக்கு வெட்டினீங்கன்னா சிவப்பு கலர்ல இருக்கும். இப்ப தற்காலத்துல என்ன செய்றாங்கன்னா, அந்த உள்ளுக்கு இருக்கிற சிவப்பு தன்மையை கூட்டுறதுக்குன்னு சொன்னா சிவப்பு சாயங்கள் ஏத்துவாங்க. அது பெரும்பாலும் பெரும்பாலான ஆட்களுக்கு அலர்ஜியை தரக்கூடியதாகி நீங்க இந்த ஸ்பெஷலா இந்த வாட்டர்மெலன் கவனமா பார்த்து வாங்கணும். ஏன்னா அவங்க நிறமூட்டிகள் இதுக்கு மட்டுமில்ல வேறு பல மரக்கறிகள் எடுத்தீங்கன்னாலும் இப்ப நிறமூட்டிகள் விளைஞ்ச அந்த பச்சை தன்மையை அரிக்கிறதுக்கு, அடுத்து ஃப்ரெஷ்ஷா அரிக்கிறதுக்கெல்லாம் அவங்க நிறமூட்டிகள் தான் சேர்க்குறாங்க. அந்த டைம்ல எல்லாம் அதெல்லாம் சில நேரம் எங்களுக்கு அலர்ஜி ஆகும். சில பதார்த்தங்கள் அவங்களுக்கு ஒரு அளவுல சேர்க்கிறோம். இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுல சேர்க்கக்குள்ள அது நாங்க கழுவி யூஸ் பண்ணுவோமா இருந்தால் ஓகே. அப்படி இல்லாம சில இது அவங்க அந்த குறிப்பிட்ட அளவு இல்லாம அதிக அளவு எல்லாம் யூஸ் பண்ணக்குள்ள எங்களுக்கு உண்மைக்குமே அது ஆபத்தா தான் முடியுது. இப்ப வாட்டர்மெலன் எடுத்தோம்னா இன்னைக்கு கழுவி சாப்பிட இல்லாத விரும்பினா வெளித்தோலை தான் நாங்க கழுவிட வேணாம். உள்ளுக்கு வெட்டி சாப்பிடுற இடத்துல அங்க இன்னைக்கு சிவப்பு கலர் சாயம் மூட்டப்பட்டிருக்குன்னு அதையும் சேர்த்து தான் நாங்க சாப்பிடுறோம். அந்த சாயம் மூட்டி வந்து வாட்டர்மெலன்ல இருக்கிற பதார்த்தத்தோட தாக்கம் புரிஞ்சு நாங்க சாப்பிடக்குள்ளே பெரும்பாலும் அது நோட் பண்ணப்பட்டிருக்கு அலர்ஜி வருது. ரைட்? அலர்ஜிங்கிறது வெரி டேஞ்சரான ஒரு விஷயம். சடன் டெத்தை கூட தர இயலும். எந்த ஒரு நிறமூட்டிகள் வேற சுவையூட்டிகளோ பயன்படுத்தப்பட்டிருக்கிற உணவுகளை பெரும்பாலும் நாங்க தவிர்க்கிற அளவுக்கு நல்ல அதுவும் கூட எங்களுக்கு பாரதூரமான நோய்களையும் விளைவிக்கிறதுக்கு காரணமாக இருக்கும். ரைட்? பல்வேறு உணவுப் பொருட்கள் பொதி செய்யப்படும் உரைகளை பரிசீலியுங்கள். அவற்றில் குறிப்பிடப்பட்டுள்ள உணவுகளுடன் சேர்க்கப்படும் பதார்த்தங்களை பட்டியல்படுத்துங்கள். அவற்றில் தொழிலுக்கு அமைய வாய்ப்படுத்துங்க. இப்ப நீங்க கடைக்கு போய் டஃபி வாங்குறீங்க, வேற முறுக்கு வாங்குறீங்க, மில்க் பாக்கெட் வாங்குறீங்க, எல்லாம் வாங்குறீங்க. அதுல போய் அந்த கவர்ல பார்த்தீங்கன்னா அதுல போட்டிருப்பாங்க இன்கிரீடியன்ட் என்ன, ப்ரிசர்வேட்டிவா, நிறமூட்டியா, சுவையூட்டியா, போசணியா எல்லாம் போட்டிருப்பீங்க. நீங்க அதிலெல்லாம் வகைப்படுத்தி பாருங்கன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரு ஒப்படை தராங்க. ரைட்? உணவுடன் சேர்க்கப்படும் அனுமதிக்கப்பட்ட நிறம், தற்காப்பு பதார்த்தம் என்பவற்றை விஷேட இலக்கங்கள் வழங்கப்படும். உணவுக்கு நிறமூட்டுறதுக்கோ சுவையூட்டுறதுக்கோ பயன்படுத்தப்பட்ட நிறங்கள், சுவையூட்டிகள் எல்லாம் சில இதுகள் அவதானிங்க. நிறமூட்டிகளும் தற்காப்பு பதார்த்தமும் எங்களோட கவர்மெண்டால அனுமதிக்கப்பட்டிருக்கும். அதுகளுக்கு குறிப்பிட்ட ஒரு இலக்கமோ ஒரு குறியீடோ கொடுத்திருப்பாங்க. அதுகளையும் நீங்க நோட் பண்ணிலும் உங்களோட அந்த வெளியுறைகள்ல போய் பாருங்க. அதுகள் இருக்குமா என்றால் ஓகே, அது பாதுகாப்பான நிறமூட்டி அல்லது தற்காப்பு பதார்த்தம். அது இல்லாம வேற வேற இதுகளும் போட்டிருப்பாங்கன்னா அது பாதுகாப்பு இல்லாதது. ரைட்? உதாரணமா அதுக்கு கொடுக்குற நம்பர்ல தான் கொடுப்பாங்க. 223 அனுமதிக்கப்பட்ட தற்காப்பு பதார்த்தம்னு சொல்றாங்க. 102 அனுமதிக்கப்பட்ட நிறமூட்டி. மேலும் உணவு பதார்த்தங்களில் உள்ள எண்ணை பரிசோதித்து அதில் அடங்கி இருக்கும் பதார்த்தங்களை தீர்மானிக்கலாம். நீங்க இப்ப உங்களுக்கு தேவைன்னா இதை போயிட்டு பாருங்க. நீங்க கிரீம் வகைகள்லையும் இந்த விஷயத்த பார்க்கலாம். கிரீம், ஆயின்மெண்ட், சீஸ், மில்க் பாக்கெட் இதுல எல்லாம் நீங்க போய் பாருங்க. இது இந்த நம்பர் இருக்கா இல்லையா? ரைட்? இதை வச்சு நாங்க சில நம்பர்கள் இருக்குது, அது நாங்க பயன்படுத்த முடியாது. சில நேரம் அந்த பிக்கள் பன்றியிட கொழுப்புல இருந்து தயாரிக்கிற பன்றி கொழுப்புல இருந்து பெரும்பாலும் தயாரிக்கிற இதுகள் சில நேரங்கள்ல எங்களோட உடலுக்கு
ஆபத்தா தான் முடியுது. ரைட். அதனால அத தவிர்க்கிற அளவுக்கு நல்லவன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படியான இதுகளுக்கும் ஒரு நம்பர் இருக்கு. அந்த நம்பர் இருக்குமா உண்மைக்குமே அதை யூஸ் பண்ற அளவுக்கு சரியில்ல. சில நேரம் சில அ பார உலோகங்கள் எல்லாம் கிரீம்களுக்கு யூஸ் பண்ணுவோம். அதுக்கு நம்பர் குடுத்திருப்பாங்க. அதுகளும் நாங்க யூஸ் பண்ண இயலாது.